ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. அதே மாதிரி இத்தலத்தின் பெருமை என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நடராஜரை பற்றி பார்ப்போம். தில்லை பொன்னம்பலத்தில் ஆனந்த நடனம் அருளியவர் நடராஜர். அந்த நடனத்தை கண்டுகளிக்க இயலாத அகத்தியரும் ஏனைய முனிவர்களும் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இத்திருத்தலத்தில் மீண்டும் ஆனந்த நடனம் ஆடினார் நடராஜர். அதனால் இப்பகுதிக்கு நடராஜபுரம் எனவும் இன்னொரு பெயர் உண்டு. தெற்கு பிரகாரத்தில் அகத்தியர், நடராஜர் திருவுரைப்புடைச் சிற்பங்களை இன்றளவும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து அகத்தியர் பற்றி பார்ப்போம் வாங்க. சிவதலங்கள் பலவற்றை தரிசித்து கொண்டு வரும்போது இத்தலத்தை வந்தடைந்தார் அகத்திய மாமுனி. இங்கே ஸ்வர்ண பைரவர் திருவுருவத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு பல வரங்களை பெற்று மகிழ்ந்தார் அகத்தியர். ஸ்வர்ண பைரவரை சிறப்போடு பூஜை செய்து அன்புடன் வழிபட்டால் நினைத்த காரியம் எளிதில் கைகூடும், தீராத நோய்கள் தீரும், தனம் தானியம் பெருகும், புகழ் உண்டாகும் என்பது ஒரு ஐதீகம்.